ஸோ இதுவரை வந்து உங்களுடைய பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள், சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயம் வந்து வரவேண்டிய பணம் வராமல் இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள், எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது, நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது, அதே சமயத்தில் கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ராஜயோகாதிபதி வந்து முதல் 2 வாரம் உச்சம் பெற்றிருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம், 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேட்ரிங், விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாமல் ராசியை குரு பார்க்கறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பளுவில் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேர்றது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்த நான் சில பண விஷயத்துலையும், உறவுகள் விஷயத்துலையும், வேலை தொழில் விஷயத்துலையும், படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது.